வெல்கம் டு ஜோ சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்பெஷலான ரெசிபி கீரை ரெசிபி தான். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கீரை ரெசிபி போடுங்கன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மெயினாக அவங்களுக்கான இந்த ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கீரை எப்படி பச்சையாக இருக்குது நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுருந்தீங்க. ஸோ அதனால இந்த பச்சைக்கான காரணம் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரே ஒரு ட்ரிக் மட்டும், சின்ன ட்ரிக் தான், அதை ஃபாலோ பண்ணால் போதும், உங்களுக்கு நிறம் மாறாத இந்த பச்சை கலரில் கீரை கிடைக்கும். ஸோ இந்த கடையல் பார்த்திங்கன்னா சிறுகீரை கடையல் தான். ரொம்ப ஈஸி அண்ட் டக்குன்னு குயிக்காக நம்ம கொஞ்சம் நேரத்துலேயே பண்ணிடலாம். ஸோ சிறுகீரை அரைக்கீரை நீங்கள் எந்த கீரை வேணால் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் சிறுகீரையில் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு கட்டு கீரையை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணனாலும் நீங்கள் ஆஞ்சு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம ரெடியாக அலசி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் ஒரு அரை டம்ளர் தோரம் பருப்பு எடுத்துக்கலாம். எடுத்து தண்ணியில் ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். இப்போது பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஃபஸ்ட்டு ஒரு 10 பற்கள் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பருப்பு ஊற வச்சிங்க அப்படின்னா சட்டுன்னு பருப்பு வெந்துடும். அதுக்காக தான் பருப்பு ஊற வைக்கிறோம். நீங்கள் ஊற வைக்காமல் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 3 தக்காளி போல் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் போல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த அளவுக்கு புளி கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு 5 விசில் விட்டு இறக்கி இந்த மாதிரி ஆற வச்சுருங்க. நெக்ஸ்ட் அதே குக்கரில் அதே நம்பரில் நல்லா வாஷ் பண்ண கீரையே போட்டு ஒரு 2 விசிலுக்கு விட்டு எடுத்துக்கலாம். இதுதான் மெயின் ட்ரிக் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 2 விசில் விட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு டக்குன்னு அந்த ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சிடணும். ஸோ அதுதான் ரொம்ப மெயின். ஸோ 2 ஆறினதுக்கப்புறம் பருப்பு தனியாக இந்த மாதிரி அரைச்சி அந்த பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே மிக்ஸி ஜாரில் கீரையை ஒன்றும் பாதியமாக அரைச்சி அந்த பருப்போடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பாதியமாக அரைச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் கீரையை வேக விடக்கூடாது. ஒரு விசிலே போதுமானது. நான் 2 விசில் விட்டுருக்கேன். விட்டுட்டு நம்ம ப்ரெஷரை டக்குன்னு ரிலீஸ் பண்ணிடணும். ரிலீஸ் பண்ணிவிட்டு உடனே கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சி நீங்கள் பருப்போடு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக நிறம் மாறாத பச்சை கலரில் உங்களுக்கு கீரை ஹெல்த்தியாக கிடைக்கும். சாப்பிடவே ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கலர் பச்சை பசுமையாக இருக்கு இல்லையா? ஸோ தாளிப்பு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு கல்லெண்ணெயில் கடுகு காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டு நீங்கள் தாளிச்சிங்கன்னா போதும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கல்சட்டி இருந்தால் கூட நீங்கள் கல்சட்டியில் நல்லா கெட்டியாக கூட கடையலாம். நீங்கள் நிறைய பேர் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாக கடையலாம். இல்லை 3 பேர் 2 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா கெட்டியாக கடைஞ்சிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக இதே மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் கீரை நிறம் மாறாமல் இதே மாதிரி பச்சை கலரில் கிடைக்கும். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கீழே எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.